மகாபாரதம் வனப்பருவம். உபபருவம் 5. இந்திரலோகாபிகமன பருவம். சொர்க்கத்தில் அர்ஜுனனின் வெற்றிகள், ஊர்வசியின் சாபம் மற்றும் இசை பயிற்சி. சிவபெருமானிடம் பாசுபதாஸ்திரத்தை பெற்ற பிறகு அர்ஜுனன் தனது தந்தை இந்திரனின் அழைப்பை ஏற்று தேவேந்திர லோகத்திற்கு சென்றான். அங்கே இந்திரன் அர்ஜுனனைத் தனது ஆசனத்தில் பாதியாக அமர வைத்து அழகு பார்த்தார். அர்ஜுனன் சொர்க்கத்தில் 5 ஆண்டுகள் தங்கியிருந்தான். அங்கே அவன் இந்திரனிடமிருந்து பல தெய்வீக ஆயுதங்களை இயக்குவதைக் கற்றுக்கொண்டான். மேலும் தேவர்களின் கந்தர்வன் சித்திரசேனனிடமிருந்து இசை மற்றும் நடனக் கலைகளையும் நுணுக்கமாகக் கற்றுக்கொண்டான். இது எதிர்காலத்தில் அவனுக்கு அஞ்ஞாதவாசத்தின் போது பேருதவியாக அமைந்தது. ஒருநாள் சொர்க்கத்தின் அழகியான ஊர்வசி அர்ஜுனன் மீது காதல் கொண்டாள். அவள் அர்ஜுனனிடம் தனது காதலை தெரிவித்தாள். ஆனால் அர்ஜுனன் அவளை தாயாகவே மதிக்கிறேன் என்று கூறி மறுத்துவிட்டார். எமது குலத்தின் முன்னோர்களான புரூரவர் உன்னை மணந்ததால் நீ எனக்கு தாய் போன்றவள் என்று அர்ஜுனன் விளக்கினான். இதனால் ஆத்திரமடைந்த ஊர்வசி அர்ஜுனனைச் சபித்தாள். ஆண்மை மிக்க உனது வீரம் அழியும். நீ ஒரு பேடியாக, நிர்த்தகி, அலி, மாறுவாய் என்று சபித்தாள். இந்திரன் தலையிட்டு சாபத்தின் காலத்தை குறைத்தார். அர்ஜுனா, இந்த சாபம் உனக்கு ஒரு வரமாகும். நீங்கள் ஓராண்டு காலம் மறைந்து வாழ வேண்டிய அந்த நேரத்தில் இது உனக்கு உதவியாக இருக்கும். அந்த ஓராண்டு முடிந்ததும் நீ மீண்டும் பழைய நிலையை அடைவாய் என்றார். இதற்கிடையில் இந்திரன் அர்ஜுனனிடம் ஒரு உதவியை கேட்டார். கடலின் அடியில் இருந்த நிவாதகவசர்கள் என்ற பெயருடைய 3000 அசுரர்கள் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தனர். அர்ஜுனன் ஒரு மாபெரும் போரிட்டு அந்த அசுரர்களை முழுமையாக அழித்தான். இந்த வெற்றிக்குக் கைமாறாக இந்திரன் அவனுக்கு தனது கிரீடத்தையே சூட்டினார். மண்ணுலகில் பாண்டவர்கள் அர்ஜுனனை பிரிந்து பிரிவாற்றாமையால் தவித்தனர். லோமசர் என்ற முனிவர் அங்கே வந்து அர்ஜுனன் நலமாக இருப்பதாகவும் முனிவர்களுடன் புனித பயணம் மேற்கொள்ளுமாறும் தர்மபுத்திரருக்கு வழிகாட்டினார். அடுத்த உபபருவத்தில் தீர்த்தயாத்திரை பருவம் மற்றும் பாண்டவர்களின் பாரத தேச புனித பயணம் பற்றி விரிவாக காண்போம்.